ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துக்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் உபாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 20வது வசனம் 19-20 இருந்து ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த 19வது வசன கடைசி பகுதியில் சொல்கிறார், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு யாக்கோபுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமார். என கண்மானதபடி பிள்ளைகளே, இந்த இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனை பற்றி கொள்வாயாக, ஜீவனை தெரிந்து கொள்வாயாக, நாங்கள் பிழைத்துக் கொள்ளும்படிக்கு அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அவரை பற்றி கொள்ளும் பொழுது அவர்தான் நம்முடைய ஜீவன், அவர்தான் நம்முடைய தீர்க்காயுஸ் என்று சொல்லி இந்த இடத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிறார். அவரை பற்றி கொள்வது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நான் விரும்புகிறேன். இந்த அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வார்த்தை என்பது ஒரு உறவு ரீதியான வார்த்தையை குறிக்கிறது. அவரோடு இணைந்திருக்கிறதான உறவு ரீதியாக இணைக்கப்பட்டு வாழ்கிறதான ஒரு அர்த்தத்தை இந்த வார்த்தை வெளிப்படுத்தும். இது கணவன் மனைவிக்கு இடையிலே காணப்படக்கூடியதான உறவை, தேவனோடு ஒரு இணைக்கப்பட்டதான பிரிக்க முடியாத ஒரு உறவிலே நெருக்கமாக நாம் நீங்களும் அவரை பற்றி கொண்டு வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அவர் தான் நம்முடைய ஜீவனாக இருக்கிறார், அவர் தான் நம்முடைய தீர்க்காயுசா இருக்கிறார். அவரை பற்றி கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவரோடு இணைந்து அவரோடு இணைக்கப்பட்டு அவருடைய ஜீவனிலே பங்கு கொண்டு வாழும்படி, அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு பங்கு கொண்டு வாழும்படி தான் நான் என கற்பனை முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களோடு ஆழமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவரோடு இணைந்திருப்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். அவரை பற்றி கொள்வாயாக. இந்த உலகத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷிக்கும் பொழுது அவருடைய சிருஷிப்பை குறித்து நன்கு வாசித்து பார்க்க. ஆதியாமத்திலே ஆண்டவர் எல்லா விதமான சிருஷிப்பை உண்டாக்கும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம், சூரிய சந்திர நட்சத்திரங்களை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது ஆகாய விரிவை பார்த்து பேசினார். இந்த ஆகாய விரிவிலே நட்சத்திரங்கள் சூரிய சந்திரன் உண்டாக கடவுள் என்று சொல்லி ஆண்டவர் ஆகாய விரிவை பார்த்து, அதே மாதிரி மரங்களை ஆண்டவர் படிக்கும் பொழுது பூமியை பார்த்து பேசுகிறார், நிலத்தை பார்த்து பேசுகிறார், மரங்களை பிறப்பிக்க கடவுள். அதே மாதிரி நீர்வாழ் சிறுசிகளை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஜலத்தை பார்த்து பேசுகிறார், மீன்களை மச்சங்களை பிறப்பிக்கிறார். என கண்மணி பிள்ளைகளே, ஒவ்வொரு சிறுசிப்பையும் ஆண்டவர் ஒவ்வொரு இடத்தை பார்த்து ஆகாய விரிவிலே உண்டாக்கடவது நட்சத்திரங்கள், ஆகாய விரிவிலே நட்சத்திரங்கள், நிலத்திலிருந்து மரங்கள் செடி கொடிகள் உண்டாக்கடவுது என்று சொல்லும் பொழுது இங்கிருந்து ஜலத்தை பார்த்து மீன்களை, ஜலத்திலே வாழக்கூடியதான அந்த மிருகங்களை, அந்த உயிரினங்களை ஆண்டவர் ஜலத்தை பார்த்து பேசுகிறார். அவர்கள் அதிலே உண்டாக இந்த கண்பார்வை. இதிலிருந்து மிக ஒரு ஆழமான காரியத்தை நான் கொள்கிறேன். இப்படி எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு காரியங்களை பார்த்து பேசி உண்டாக்கும் பொழுது மனிதனை எங்கே பார்த்து பேசி உண்டாக்கினார் வேதம் சொல்லுது, மனிதனை உண்டாக்குவோமாக சொல்லி தமக்குள்ளாக பேசுகிறார். பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தமக்குள்ளாக பேசுகிறார். இதில் இருக்கிற முக்கியமான காரியத்தை நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு காரியமும் அது எதிலிருந்து உண்டானதோ அதிலே எவ்வளவு தூரம் அதில் இணைக்கப்பட்டு வாழுகிறதோ அது வரைக்கும் தான் அது ஜீவனோடு வாழ முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், மரமானது எவ்வளவு தூரம் நிலத்திலே பற்றி கொண்டு வாழுகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு, அதனுடைய வேர்கள் எவ்வளவு தூரம் நிலத்தை ஆழமை பற்றி கொள்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு தான் மரம் ஜீவனோடு வாழ முடியும். அப்படி மரமானது நிலத்திலிருந்து இன்றைக்கு ஒரு செடியை, ஒரு மரத்தை நாங்கள் குடுங்கி எடுத்து விடுகிறோமோ அன்று நிமிஷத்திலிருந்து அது மறித்து விடுகிறது. இப்ப அதற்குரிய ஜீவன் எதிலிருந்து வருகிறதுன்னு சொல்லிச்சுன்னா நிலத்திலிருந்து தான் மரத்துக்குரிய ஜீவன் வருகிறது. மீன்களை நீரை விட்டு வெளியே எடுத்து விடுவோமா இருந்தால் மீன்கள் மறித்து போயிடும். மீன்கள் நீருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அது ஜீவனோடு இருக்கு. நீரை விட்டு வெளியே வந்து ஒரு நாள் மீன் உயிரோடு வாழ முடியாது. அதுக்கு ஜீவன் எதிலிருந்து உண்டாகிறது? அது உண்டாக்கப்பட்டதான ஆதாரம், அது சோர்ஸ் என்று சொல்லுவாங்க. அது எதிலிருந்து அதனுடைய பிறப்பு, நம்முடைய ஆரம்பம்
எதிலிருந்து உண்டானதோ அதுக்குள்ள அது இருக்கும் பொழுதுதான் அது ஜீவனோடு. நட்சத்திரங்கள் ஆகாய விரிவில் இருக்கும் வரைக்கும் தான் அது சுடரை, அதனுடைய ஒளியை வீச முடியும். அது என்றைக்கு ஆகாய விரிவிலிருந்து விழுகிறதோ அன்றைக்கு அதனுடைய ஜீவன் இல்லாமல் போகிறது. என கர்மானதோடு நானும் நீங்களும் உண்டாக்கப்பட்டது தேவனில் இருந்து உண்டாக்கப்பட்டது. நம்மை அவர் சிருஷிக்கும் பொழுது மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி தமக்குள்ளாக அவர் பேசுகிறார். மனுஷனை உண்டாக்குவோம். நானும் நீங்களும் ஆவி மனிதர்கள், எனக்கும் உங்களுக்கும் ஆத்மா உண்டு, நாங்கள் சரீரத்திலே வாழ்ந்து வந்திருக்கிறோம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். இந்த சரீரம் நான் கிடையாது, நான் வாழுகிறதான கூடு அல்ல போர்வை என்று வேதம் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த சரீரத்தை நானும் நீங்களும் எங்களை வெளிப்படுத்துவதற்காக சரீரத்தை ஆண்டவர் மண்ணினால் உண்டாக்கினார். ஆனா வேதம் சொல்லுகிறது என்னையும் அவர் தம்மில இருந்து தகப்பனாக உண்டாக்கினார். மனுஷன் எழுதிட்டு சொன்னாரு, இதே மனிதன் தேவனில் இருந்து உண்டார். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர்கள் உண்டாக்கப்பட்ட நிலைமைகளும் ஆவி மனிதர்கள் உங்களுக்கு ஆத்துமா வந்து நான் சரீரத்தில் வாழ்வது. இந்த சரீரத்திலே எங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சரீரத்தை, இந்த சரீரத்தை தேவன் நமக்கு மண்ணினாலே உண்டாக்கினாரே தவிர இந்த சரீரம் நாங்கள் கிடையாது. இதிலிருந்து ஒரு ஆழமான காரியத்தை கொண்டு ஒவ்வொரு சிருஷிப்பும் எதிலிருந்து உண்டாக்கப்பட்டதோ அதுல இணைக்கப்பட்டிருக்கும் வரைக்கும் தான் அது ஜீவனோடு. மீன் ஜலத்துக்குள்ள இருக்கும் வரைக்கும் தான் அதனால ஜீவனோடு. ஒரு மரமானது நிலத்திலே பற்றி வேறொன்று இருக்கும் பொழுதுதான் அது ஜீவனோடு. ஆகாய விரிவுள்ள சுடர்கள் இருக்கும் வரைக்கும் தான் அது ஜீவனோடு. என கர்மானதோட பிள்ளைகளே, நானும் நீங்களும் தேவனோடு இணைந்து இருக்கும் வரைக்கும் தான் நான் நீங்கள் ஜீவனோடு. என்னுடைய ஜீவன் அவரில் இருந்து உண்டாக நமக்குரிய எல்லாமே அவரிடத்திலும் உண்டாக்கப்படுகிறது. எவ்வளவு தூரம் நான் நீங்களும் தேவனோடு இணைக்கப்பட்டு ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நானும் நீங்களும் அதிகமாக நானும் நீங்களும் ஜீவனுடைய பிள்ளைகள், ஜீவனிலே அனுபவிக்க முடியும், ஜீவனை அனுபவிக்க முடியும், அவருடைய ஜீவனிலே வாழ முடியும். அவரே நம்முடைய ஜீவனா இருக்கிறார், அவரே நம்முடைய தீர்க்காய்ச்சா இருக்கிறார். நிலத்திற்கு பிள்ளைகளோடு அது முடிக்கிறது. ஒரு மனிதன் தேவனோடு நெருக்கமான உணவிலே வாழ்வதற்கு அவனால ஜீவனோடு இருக்க முடியும். அவர்தான் நம்முடைய ஜீவன், அவர்தான் நம்முடைய தீர்க்காய்ச்சல். என கர்மானதோட பிள்ளைகளே, அவரோடு இணைக்கப்பட்ட பிள்ளைகளாக, அவரை பற்றி கொள்கிற பிள்ளைகளாக நான் இங்கு மாற முடியும். அவர் நம்மை தெரிந்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ரட்சிப்பதற்கு இயேசு கிறிஸ்து கொண்ட எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறோம். ரட்சிப்பினை பல்வழிக்க வேணும், இந்த ஜீவனில் நாங்கள் பெருக வேணும். இந்த உறவில் நான் நீங்களும் இணைக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிற உண்மை, அவர்கள் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிற உண்மை, அது நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு வாழ்க்கை. அவரை அண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளை, அவரை இறுக பற்றிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாளுக்கு நாள் அதிலே பெருக வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், அவ்வளவு தூரம் மீனானது எலத்துக்குள்ளே இருக்கும், அவ்வளவு தூரம் ஒரு ஜீவனம். என கண்மானதோட பிள்ளைகளே, நாளில் தேவனோடு இணைந்திருக்கிறதற்காக அவரோடு சென்று வாழும்படி உண்டாக்கப்பட்டவர். அவரை எல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் வாழ்வதற்கு செய்வன சகலது அவரிலிருந்து நாம் இறக்கும் உண்டாக. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்கு, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தத்துக்கு, கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று தோன்றுகிறது. பங்குள்ளவர்களாகுவது நம்முடைய கடமை. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை, அவருடைய நன்மைகளுக்கு பங்குள்ளவர்களாக வேண்டும் என்று கட்ட வேண்டும். அவரோடு இணைந்திருக்கும் பொழுது ஒரு மரம் நிலத்தில் இருப்பதை போல இயேசு இதை புரிய வைப்பதற்காக ஒரு அருமையான உவமையை சொல்லுகிறார். யோவான் 15 அதிகாரத்திலே நான் ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் 15 அதிகாரம்